வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெயின்டி பிராண்டில் வந்திருக்கக்கூடிய 10 இன்ச் ரெட் கோன் சப்வூஃபர்னுடைய அன்பாக்சிங் மற்றும் அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சப்வூஃபர் எங்கே நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆடியோ சிஸ்டமில், அதாவது 2.1 ஆடியோ சிஸ்டம் அல்லது 4.1 அல்லது 5.1, இப்போ 7.1, 9.1, 11.1லாம் வருது. அந்த 0.1 அப்படிங்கிறது வந்து எத்தனை சப்வூஃபர் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கும். உதாரணமாக 2.1 அப்படின்னா 2 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் இருக்குங்கிறத குறிக்கும். 5.1னா 5 ஸ்பீக்கர் ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் இருக்கும் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ அந்த சப்வூஃபர் நம்மளுடைய ஆடியோவிலேருந்து வரக்கூடிய லோ ஃப்ரீக்வன்சி பேஸ், அதாவது அந்த ஹெவியான பேஸை மட்டும், வாய்ஸ் இதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெவியான பேஸை மட்டும் நம்ம கேட்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த சப்வூஃபர். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டெயின்டி அப்படிங்கிற பிராண்டு இப்போது அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. ஏன்னா இது சைனாவிலேருந்து தான் வருது, சைனாவோட மேனுஃபேக்சரிங் தான், ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப காலமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இந்த சப்வூஃபர் சோனி, ஜேபிஎல், இன்னும் அந்த மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது பார்த்திங்களா, இன்ஃபினிட்டி, அப்புறம் பயனீர், இந்த மாதிரி சப்வூஃபருக்கு அடுத்து அதிகமாக நம்ம மக்களாலையும் டெக்னீஷியனாலையும் பயன்படுத்தப்பட்டது இந்த டெயின்டி பிராண்ட் சப்வூஃபர் தான். ஸோ ஆரம்பத்தில் நல்ல ரேஞ்ச், அதாவது நல்ல ஒரு பட்ஜெட் ரேட்லேயே கிடச்சிட்டு இருந்தது. இப்போ நாளாக இது இம்போர்ட் குறைஞ்சதுனால ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு, ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போது இந்த 10 இன்ச் ரெட் கோன் கொண்ட சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கிது. ஸோ இது இன்னும் அதிகமாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். இதுதான் அதனுடைய கம்பெனி பாக்ஸ் பேக்கிங். ஸோ இதனுடைய மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா DSW10R. ஸோ ஆல்ரெடி டேமேஜ் இருக்கா என்னென்னு செக் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஒரு டேமேஜ் இல்லை. பாக்ஸ் நல்லா ஹெவியான காட்டன் பாக்ஸ் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கும் இந்த பிராண்ட் சப்வூஃபர் எல்லாராலையும் தேடப்பட்டு தான் வருது. ஆனால் இந்த ரெட் கோன் ரொம்ப டிமாண்டு, ரொம்ப ரேராக தான் கிடச்சிது. நான் முன்கூட்டியே ஆர்டர் பண்ணி வாங்கினேன். சரி நம்ம சேனலில் ஒரு வீடியோக்காக பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன். ஸோ பாக்ஸில் சேஃபான ஒரு பேக்கிங்கில் தான் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டான சப்வூஃபர். டெயின்டி பிராண்டை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு. இதனுடைய நேம் ப்ளஸ் இதனுடைய குவாலிட்டி அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கோன் பாருங்கள், பிளாஸ்டிக் கோனு, ரப்பர் எட்ஜு, டஸ்ட் கேப்பில் தான் இதனுடைய நேம் அப்படியே 3D பிரிண்டில் இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இதனுடைய ஃப்ரேம் நீட்டாக பெயிண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்பைடர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதற்கடுத்து இதனுடைய வாய்ஸ் காயில், நல்லா ஹெவியான வாய்ஸ் காயில் தான். இந்த கேப்பில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதற்கடுத்து பேக் சைடு மேக்னெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மாடல் நம்பர், RMS பவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா 4 ohms இம்பிடன்ஸ் கொண்ட 10 இன்ச் சப்வூஃபர். இதனுடைய மாடல் நம்பர் DSW10R. ஆல்ரெடி பாக்ஸில் போட்டிருந்தது தான். RMS பவர் வந்து பார்த்திங்கன்னா 150 வாட் RMS. கண்டினியூஸாக 150 வாட் பவரில் நம்மளால் இந்த சப்வூஃபரை ட்ரைவ் பண்ண முடியும். 300 வாட்டுங்கிறது மேக்ஸிமம் பவர். ஸோ கண்டினியூஸ் பவர் 150. பிராண்ட் நேம் மேக்னெட். ஸோ மேக்னெட்டினுடைய திக்னஸ் அண்டு டயா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். மேக்னெட்டினுடைய டயா வந்து பார்த்திங்கன்னா 130 mm டயா இருக்குது. திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 20 mm திக்னஸில் 130 mm டயா கொண்ட மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹெவியான ஒரு சப்வூஃபர் தான். அதற்கடுத்து இதனுடைய டெர்மல் லீட்ஸ். ஸோ டெர்மல் லீட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ டெர்மல் லீட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான வயர் கொடுத்தா அதனுடைய டெர்மினல் லீட்ஸ் எடுத்திருக்காங்க.
இவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸோ ரைட் சைடு இருக்கக்கூடியது பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது நெகட்டிவ். எப்போவுமே ஒரு ஸ்பீக்கரோ சப்வூஃபரோ எதாக இருந்தாலும் அதனுடைய பொலாரிட்டி மாறிடாமல் ப்ராப்பராக அதனுடைய ஆம்ப்ளிஃபையர் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். 12 இன்ச்சில் சில்வர் அண்டு ரெட் கோன், சில்வர் கோன் ரெட் கோன் 2 சப்வூஃபரும் கிடைக்குது. ஆனால் 10 இன்ச்சில் இந்த ரெட் கோன் போட்ட சப்வூஃபர் ரொம்பவே டிமாண்டாக தான் இருக்குது. இப்போது சில்வர் கோன் ஈஸியாக கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதேபோல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஆடியோ ப்ராடக்டோட, குவாலிட்டியான ஆடியோ ப்ராடக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.